ஹாய் வெல்கம் டு லங்கா லூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் தட்டி விட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க முக்கியமான எபிசோடுக்கு டக்குன்னு போயிட்டு பட்டுன்னு என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அடேங்கப்பா என்ன மாதிரி தேர்தல்ல பிரசாரங்கள்ல அடிச்சு பேச்சாங்க. அப்படியான விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தாங்க. ஊழல் மோசடி எல்லாத்தையுமே இல்லாதொழிப்போம். கடந்த அரசாங்கங்கள் எல்லாம் என்னெல்லாம் ஊழல் நடந்துச்சு, ஜனாதிபதிகளுக்கெல்லாம் என்னெல்லாம் சிறப்பம்சம் இருந்துச்சோ எல்லாத்தையும் நாங்க தூக்கிடுவோம். அதுக்கப்புறமா பாதாள உலகத்துல யாரெல்லாம் அப்படியே தலைமறைவா இருக்காங்களோ எல்லாரையும் வெளி உலகுக்கு கொண்டு வந்து சிறை தண்டனையை கொடுப்போம் அப்படின்னு எக்கச்சக்கமான பேச்சு. அடேங்கப்பா பாராட்டணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பாராட்டியும் இருந்தாங்க. ஆனா இப்போ திட்டி திக்கிற அரசாங்கமா மாறுனதுதான் ரொம்பவே வேதனைக்குரிய விஷயம். என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? எல்லா விஷயத்தையும் இப்படி சொன்னவங்க ஆம வேகத்துல கூட அந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்துறாங்க இல்லையா அப்படின்ற மனவேதனையோட மக்கள் இப்போ குமுறிக்கிட்டு இருக்காங்க. மிக முக்கியமாக இந்த பிசனங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, பண்டிகை காலங்கள் நெருங்குறதால உணவுப் பொருட்களுடைய விலைகள் சடுதியா குறையணும், குறைஞ்சாத்தானே எல்லாத்தையும் வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஆனா 20% எல்லா உணவுப் பொருட்களுடைய விலைகளும் அதிகரிச்சிருக்கிறதான் ரொம்பவே வேதனைக்குரிய விஷயம். அதனாலதான் மக்கள் பேரதிர்ச்சியில ஆழ்ந்து போய் இருக்காங்க அப்படின்னு நுகர்வோருக்கான பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பினுடைய தலைவர் ரஞ்சித் வித்தானகே சொல்லி இருக்காரு. அதுக்கு அரசாங்கம் உடனடியா தீர்வு எடுக்கணுமான அரசாங்கம் முடிவுகளையும் தீர்வுகளையும் எடுக்கிறதுக்கு தவறித்தான் போயிருக்காங்க அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு. எத்தனையோ திருடர்கள் எல்லாம் பிடிப்போம், மக்கள் மத்தியில் அவங்களை வெளி உலகுக்கு கொண்டு வருவோம், தண்டனையை பெற்றுக் கொடுப்போம். அரிசி மாஃபியா முக்கியமா இதை பத்தி சொல்லி ஆகணும். அதாவது இறக்குமதி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்க உற்பத்தி செய்யப்படுற எல்லாத்தையும் பதுக்கி வச்சு அதுக்கு விலையை உயர்த்தி பாரியதொரு மாஃபியா கும்பல் ஒண்ணு இருந்துச்சு, எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வரும் அப்படின்னு மனுர அரசாங்கம் சொல்லி இருந்தாங்க. ஆனா 65,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்யணும்னு எல்லா அரசாங்கம் போல அவங்களும் சொல்லித்தான் இருக்காங்க. ஆனா அதுக்குள்ளேயும் மாஃபியா இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே பாரியதொரு அதிருப்தி நிலையிலும் தான் மக்கள் இப்போ இருந்துட்டு இருக்காங்க. அதனால ஜனாதிபதி எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு பக்காவா நிரூபிக்க வேண்டிய கடப்பாட்டுல இருக்காரு. அதனால மக்களும் உன்னிப்பா அவதானத்தோடு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. முக்கியமா பண்டிகை காலத்துல விலைகள் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா இப்போ 20% அத்தியாவசிய உணவுப் பொருட்களோட விலைகள் எல்லாம் அதிகரிச்சிருக்கிறதான் ரொம்பவே வேதனைக்குரிய விஷயம் அப்படின்னு மக்கள் சார்பாக நாங்க சொல்லித்தான் ஆகணும். மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.